ஸோ அதை பற்றி அப்போதுலேருந்து முகலாய பேரரசு ஆட்சி தொடங்கப்பட்டுரும். ஸோ அதுலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். 1526 to 1857 இந்த காலகட்டங்கள் வந்து முகலாய பேரரசு அரசர்கள் ஆட்சி பண்ண காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக 1526லேருந்து 1707 அதாவது 1707 அந்த டைம் வரைக்கும் மட்டும்தான் மிக சிறந்த தலை சிறந்த ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூலர்ஸை எப்படி சொல்லுவாங்கன்னா அரசர்களை லேட்டர் முகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி பாடத்தில் பார்க்க போகிறது அந்த சிறந்த 6 அரசர்கள் யார், அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்கு போகலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் யாருன்னு நம்ம முதல்ல தெரியணும். ஸோ பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் காலகட்டம் வந்து ஒரு சிறப்பான காலகட்டம். எப்படின்னு சொல்கிறேன்னா வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். 1530 to 1540 இந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. இடையில ஒரு 15 வருஷம் அவரால் ஆட்சி பண்ண முடியலை. அப்போ என்ன சிக்கல் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பாடத்தில் பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். 1555-56 இந்த அவ்வளோதான் மறுபடியும் ஆட்சி பண்ணியிருப்பார். ஹுமாயூனுக்கு அப்புறம் ஹுமாயூனோட பையன் அக்பருக்கு அப்புறம் அக்பருடைய பையன் ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜஹானுக்கு அப்புறம் அவுரங்கசீப். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் 6 ரூலர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களோட ஆர்டர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? BHAJSA பாட்ஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? எக்ஸாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 6 பேர் வாங்க பாடத்துக்கு போவோம். ஸோ எப்போவுமே நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது ரூலர்ஸை பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட டெரிட்டரி எல்லை எவ்வளோ இருந்தது, அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பாதி பாடத்தை புரிஞ்சு படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். பாருங்கள், 1565 to 601 எப்படி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 650 to 707 வரைக்கும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்த்த மேப்பில் ஃபஸ்ட்டு இனிஷியல் காலகட்டத்தில் முகலாய சாம்ராஜ்யம் வந்து வெறும் டெல்லியை சுற்றி மட்டுமே இருக்கக்கூடிய சாம்ராஜ்யமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 50 ஆண்டுகளில் 1601க்குள்ளே நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்துருச்சு. தென்னிந்தியா மேலே அப்போ தான் கண் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேப் பாருங்கள், தென்னிந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்து வந்துட்டாங்க. அட் லாஸ்ட் 1707 அவங்களோட பீக்கு, முகலாய சாம்ராஜ்யத்துடைய பீக்கு ஜம்மு காஷ்மீர்லேருந்து கீழே தமிழ்நாடு கேரளாவை தவிர்த்துட்டு இந்தியா பூராக்கையும் அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. இதுதான் அவங்களோட பீக் டைம். மொத்த எல்லை பரப்பு இதுதான் ரொம்ப பீக்காக இருந்த காலகட்டம். இதில் யார் எப்போ ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த டேட்டை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, முதல் ஆட்சியாளர் பாபர் அப்படிங்கிறவர் யார், எப்படி திடீர்னு வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பாபர் அப்படிங்கிறவர் சமர்கந்த் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்துடைய இளவரசர். என்ன நடக்கும், அவங்க அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் ராஜ்யத்தை இழந்து நாடாக அலைஞ்சிட்டு இருப்பார். ஒரு சின்ன பகுதியை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, பாபரை இன்வைட் பண்ணுறதுக்கு தௌலத் லோடி அப்படிங்கிறவர் வருவார். தௌலத் லோடி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னீங்கன்னா, இப்ராஹிம் லோடின்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவருடைய சொந்த மாமா. இப்படி எங்கள் இந்தியா மேலே படையெடுத்துவாங்கன்னு அவரே வந்து இன்விடேஷன் வச்சு கூப்பிடுவார், வரவேற்பார். உடனே அந்த இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு பாபர் இந்தியா மேலே படையெடுத்து வர்றார். ஸோ பாபர் யார்? பாபர் அப்படிங்கிறவர் டர்கோ மங்கோலியர்கள் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க. அம்மா வந்து டர்க்கிஷ், அப்பாவோட வம்சம் வந்து மங்கோலிய வம்சம். ஸோ இந்த 2 காம்பினேஷன் தான் முகல்ஸ். டர்கோ மங்கோல் அப்படிங்கிறது தான் முகல்ஸ் அப்படின்னாச்சு. ஸோ அவங்களுடைய ஆரிஜின் எப்படின்னா துருக்கியர்கள், அம்மா வம்சம் வந்து துருக்கிய வம்சம், அப்பாவோட வம்சம் வந்து மங்கோலிய வம்சம். இது 2 மிக்சரான இதுதான் மங்கோலியர்கள். ரூல்டு காபுல், இன்வேடட் இந்தியா அந்த கால் ஆஃப் தௌலத் கான் லோடி. சொன்னேன் இல்லையா, தௌலத் கானுடைய அழைப்பை ஏற்று ஆட்சி பண்ணுறதுக்கு ஜெயிக்கிறதுக்காக வராரு. அவர் காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1526லேருந்து 1530 வரைக்கும் தான் அவர் உயிர் வாழ்ந்திருப்பார். அவர் உயிர் வாழ்ந்த அந்த 5 ஆண்டு காலங்களும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் ஆட்சி புரிஞ்சிருப்பார். 1526லேருந்து 1530 வரைக்கும் தான் ஆட்சி பண்ணியிருப்பார். அந்த 4 ஆண்டு காலங்களில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அவருக்கு போர் தான் பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு என்ன போர்? பேட்டில் ஆஃப் பானிபட் 1, முதலாம் பானிபட் போர் 1526 பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. இதில் பாபர் வெற்றி அடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் பாபருக்கு உண்மையான சவாலே இப்ராஹிம் லோடியை ஜெயிக்கிறதோட யார் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபுத்திர அரசன் ராணா சங்காவை வீழ்த்துறது தான் அவருக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அதனால் என்ன பண்ணாருன்னா, அவங்களோட படை எல்லாத்தையும் ஒன்று திணத்தி மிகப்பெரிய ஃபோர்ஸாக அடுத்த ஆண்டு 1527 ராணா சங்கா கூட போட்டிடுறாரு. பெரிய போர் நடக்குது. அந்த போரில் வந்து ராணா சங்கா வீழ்த்தப்படுறாரு. எப்படி வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து, அதாவது காபூல்லேருந்து வந்து இங்கே எப்படி ஜெயிக்க முடிஞ்சுது இந்த 2 மிகப்பெரிய போரை? ஏன்னா இவங்க 2 பேருமே மிகப்பெரிய இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய அரசர்கள், அவங்கள்ட்ட அவ்வளோ படைபலம் இருந்தது. எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆர்டிலரி அப்படிம்பாங்க. அதாவது இன்னைக்கு பீரங்கி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அந்த வெடிபொருள்லாம் பயன்படுத்தி குண்டுகள் வீசி நிறைய முதல்ல இந்த குண்டுகள்லாம் இங்கே வீசப்பட்டு தான் இந்த வார் டெக்னிக் சொல்லுவாங்க, போர் தந்திரம், அதெல்லாம் பயன்படுத்தி தான் ஜெயிச்சிருப்பார். அப்புறம் 3வது என்ன பேட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் சந்தேரி. இந்த பேட்டில் ஆஃப் சந்தேரி அப்படிங்கிறது யாருக்கும் நடக்குது? பாபர் வெர்சஸ் மெதினி ராய். இந்த மெதினி ராய் அப்படிங்கிறவர் ராணா சங்கா இருக்கார் இல்லையா, போன போரில் சண்டை போட்டார் கன்வால. இந்த ராணா சங்காவோட பிரைம் மினிஸ்டர், முக்கிய மந்திரி, பிரதான மந்திரின்னு கூட சொல்லலாம். அப்புறம் பேட்டில் ஆஃப் காக்ரா. இந்த பேட்டில் ஆஃப் காக்ரா அப்படிங்கிறது பாபர் வெர்சஸ் முகமது லோடி. இந்த முகமது லோடி அப்படிங்கிறவர் இப்ராஹிம் லோடியோட தம்பி. ஸோ இந்த 4 போர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டில் ஆஃப் பானிபட் 1526, அடுத்த வருஷமே பேட்டில் ஆஃப் கன்வா, அதுக்கடுத்த வருஷம் பேட்டில் ஆஃப் சந்தேரி, கடைசியாக பேட்டில் ஆஃப் காக்ரா. ஸோ இந்த இப்ராஹிம் லோடி, இந்த லோடி டைனஸ்டி பற்றி நம்ம டெல்லி சுல்தானேட் பார்க்குறப்ப ஒரு தகவல் உங்கள்கிட்ட பரிமாறியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? லோடி டைனஸ்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆப்கானியர்கள்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லோடி டைனஸ்டி வீழ்த்தப்பட்டதுக்கப்புறம் கூட இந்தியாவில் சில பேக்கெட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க, இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் அவங்க இருப்பாங்க. தொடர்ச்சியாக முகலாய சாம்ராஜ்யத்துக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த தொந்தரவை பிற்காலத்தில் வரப்போகிற ஒவ்வொரு அரசரும் சந்திக்க போகிறாங்க. என்னெல்லாம் தொந்தரவு எப்படி கொடுக்குறாங்க, என்ன சந்திக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹுமாயூன் போரில் மிகமாக காயமடைஞ்சு ஹுமாயூன் படுத்தபடிக்கே ஆகிடுவார். அதை நினச்சி அவங்க அப்பா பாபர் ரொம்ப வருத்தப்படுவார். இப்படி என் பையன் விழுந்து இப்படி அடிபட்டு இருக்கிறானே, அதுலேருந்து எப்படி மீள்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஒரு மத குருமார்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. ஒரு உன்னதமான ஒரு நோன்பு இருக்குது, ஒரு விரதம் நோன்பு, அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் பையன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நோன்பு இருக்கிறது மூலமாக நீங்கள் இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்ல, என் பையனுக்காக நான் இறந்தாலும் பரவாயில்லன்னு இந்த நோன்பை கடைப்பிடிப்பார். ஹுமாயூன் பொழைச்சிக்குவார். பாபர் கொஞ்சம் நாளில் இறந்து போயிடுவார். பாபர் இறந்ததுக்கப்புறம் ஹுமாயூன் ஆட்சிக்கு வராரு. ஹுமாயூனுக்கு வாழ்க்கையில் 2 பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஷ்யூ அவங்களுடைய 3 பிரதர்ஸ், ஹுமாயூனோட 3 சகோதரர்கள், அப்புறம் ஆப்கானியர்கள். இந்த ஆப்கானியர்கள்ங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா லோடி டைனஸ்டியில் இருக்கக்கூடிய பேக்கெட்ஸ் ஆஃப் இந்தியா இருந்தாங்கன்னு, அந்த ஆப்கான் தொடர்புடைய ஆப்கான்ஸு. ஸோ இவங்க 2 பிரச்சனையும் அவர் சமாளிக்கணும். பிரதர்ஸ் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தை எப்படியாவது ஹுமாயூன்ட்டு பிடுங்கணும், செல்வங்களை வளங்களை அவங்க பக்கம் வச்சுக்கணுங்கிறதுக்கு ரொம்ப ஆயத்தப்படுறாங்க. ஸோ அவங்கள சமாளிக்கணும். ஹுமாயூன் ரொம்ப அவங்க தம்பிகள் மேலே ரொம்ப பிரியமும் பாசமும் வச்சுருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா பாபர் சத்தியம் வாங்கியிருப்பார், பசங்களை பார்த்துக்க, தம்பிகளை பார்த்துக்கன்ட்டு. அதனால் ஸோ பேட்டில் ஆஃப் சௌசா அப்படிங்கிற ஒரு போர் நடக்குது. இந்த போரில் ஹுமாயூனுக்கும் ஷேர்கான் அப்படிங்கிறவன் ஆப்கானை சேர்ந்தவன் இந்தியாவில் இருப்பாங்க. பர்டிகுலராக பெங்கால் ரீஜனில் இருக்கக்கூடிய ஆள், பெங்கால் பீகாரில் இந்த சண்டை நடக்குது. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறதோட அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னாலே ஒரு தோல்வி தானே. ஒரு அரசன் ஜெயிச்சாதான் வெற்றி, அதுவும் இவ்வளோ பெரிய பேரரசு அது ஜெயிச்சாதானே வெற்றி. அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னாலே ஒரு தோல்வி மாதிரி தான். ஸோ தோல்வி ஆயிடுது. இந்த தோல்வி எதனால் ஏற்படுதுன்னா, ஹுமாயூன் பேட்டில் ஆஃப் சௌசா அந்த போரில் ஈடுபட்டு இருக்க போது அவங்களோட சகோதரர்கள் இந்தியாவோட இன்னொரு பகுதி, இவர் பீகாரில் சண்டை போட்டுட்டு இருப்பார். இங்கே பீகார் சௌசாவில் சண்டை போட்டுட்டு இருக்க போது இந்தியாவோட வடமேற்கு பகுதிகளெலாம் கிளர்ச்சியை உண்டாக்குவாங்க. யார்? இவருடைய பிரதர்ஸு. ஸோ அதை சமாளிக்கவான்னு தெரியாமல் இவருக்கு பெரிய பின்னடைவாயிடும். அப்புறம் அந்த இதில் பெரிய தோல்வியினால் ரொம்ப அவமானப்பட்டு திரும்ப எப்படியாவது அடுத்த தடவை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சமாதானப்படுத்திட்டு அடுத்த சண்டைக்கு வராரு. அந்த சண்டை தான் பேட்டில் ஆஃப் கனோஜ். இந்த கனோஜ் போரில் ஹுமாயூனுக்கும் ஷேர்கானுக்கும் இந்த போர் நடக்குது. இந்த போர்லையும் ஹுமாயூனுக்கு பெரிய தோல்வி அடைஞ்சிடுறாரு. ஹுமாயூன் எதிர்பார்த்த மாதிரி இந்த சண்டை அமையலை. ஷேர்கான் தந்திரமாக சில பிளான்லாம் பண்ணி ஹுமாயூனை வீழ்த்திடுறாரு. ஹுமாயூன் இந்த போரில் தோத்ததுக்கப்புறம் ஷேர்கான்ட்டு தப்பிச்சு ஈரான் வரைக்கும் தப்பிச்சு ஓடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஈரான் வரைக்கும் தப்பிச்சு ஓடிட்டார். இப்போ ஷேர்கான் கையில் ராஜ்யம் வந்துருச்சு. ஷேர்கான் ராஜ்யத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஷேர்கான் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபரீத். அவர் ஒரு பெங்காலில் ஃபஜுதார் அப்படிமா ஒரு எஸ்டேட் ஓனர் மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க அப்பா அவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் பேர் ஃபரீத். ஃபரீத்லேருந்து எப்படி அவர் பேர் ஷேர்கானாக மாறிச்சு, ஷேர்கானா எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதுக்கு அங்கே இருக்க மன்னரை புலிகிட்டேருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த புலியை கொண்டு இந்த மன்னரை காப்பாற்றிருக்காரு. உடனே அவருக்கு ஷேர்கான் அப்படிங்கிற பட்டம் கிடச்சிருக்கு. ஷேர்கானாக இருந்தவர் தான் ஹுமாயூனை வீழ்த்திடுறாரு. ஹுமாயூன் தப்பிச்சு ஈரானுக்கு ஓட்டிட்டாரு. இப்போ ஷேர்ஷா சூரி அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டு அரசில் உட்கார்றாரு. இந்த அரச மரபை என்ன சொல்கிறாங்கன்னா சுர் டைனாஸ்டி அப்படிங்கிறாங்க. ஸோ முகலாய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு இடையில ஒரு 15 வருஷம் ஒரு பிரேக்கு. முகலாய மன்னர்கள் பின்னாடி கண்டினியூ பண்ண முடியாமல் சுர் டைனாஸ்டி தான் கண்டினியூ பண்ணுது. இவர் எந்த மாதிரிலாம் நிர்வாகம் பண்ணார், இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரதுக்கு
நிறைய சான்சஸ் இருக்குது. சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு மையப்பட்ட நிர்வாகம், எல்லா அதிகாரத்தையும் சென்ட்ரல் தான் வச்சுருப்பாங்க. வில்லேஜஸுக்கு மட்டும் அட்டானமி கொடுத்துருந்தாங்க. வில்லேஜஸ்க்கு மட்டும் அட்டானமினா நீங்கள் வில்லேஜுகள் மட்டும் தனித்தனியாக முடிவுகள் எடுத்துக்கலாம், மற்றபடி எல்லாருமே சென்ட்ரலைஸ்டு, எல்லாருமே ஷேர்ஷா சூரிட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு டைம் பட்டா சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம பட்டாலாம் வாங்குகிறோம் நிலத்துக்கு, அந்த பட்டா சிஸ்டமை இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஷேர்ஷா சூரி. ரெண்டாவது லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். இந்த லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ங்கிறது நில வருவாய் முறையை வந்து உருவாக்குறாரு. யாரோட உதவியால் உருவாக்குறாருன்னா தோடர்மால். இந்த தோடர்மால் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி யாருக்கு, ஷேர்ஷா சூரிக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அட்டானமி. வில்லேஜ் அட்டானமி அப்படிங்கிறது நான் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி, லா அண்ட் ஆர்டரை பாதுகாக்கிறதுக்காக வில்லேஜுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நாலாவதாக பார்த்தீங்கன்னா சில்வர் ருப்பியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் பண்ண காயினேஜ் சிஸ்டம் தான் இன்னை வரைக்கும் இந்தியாவில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டட் ட்ரேட் ரூட்ஸ், நிறைய வர்த்தக சாலைகள் கட்டப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆக்ராலேருந்து முல்தான் வரைக்கும். ஆக்ரா எங்கே இருக்குது, உத்தரப்பிரதேசில் இருக்குது. அங்கேருந்து முல்தான் எங்கே இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. அங்கே வரைக்கும் வர்த்தக சாலைகள் நிறைய கட்டப்படுது. இதெல்லாம் அவர் முன்னெடுத்த சீர்திருத்தங்கள். ஒரு கன் பவுடர் பிளாஸ்டில் கலிஞ்சர் அப்படின்னு ஒரு ஃபோர்ட் இருக்குது ராஜஸ்தானில். அந்த ஃபோர்ட்டில் ஏதோ ஒரு கலவரத்தை அடக்கிறதுக்காக போனப்போ அவர் பக்கத்தில் கன் பவுடர் கொட்டி இருக்கும். அந்த கன் பவுடரில் தீப்பொறி பட்டு வெடித்து அங்கே இறந்து போயிடுவார். அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க பசங்க 2-3 பேர் ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு போனாங்க பார்த்தியா ஹுமாயூன். தப்பிச்சு போன ஹுமாயூன் இந்தியா மேலே படையெடுத்து வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னா ஈரான், பெர்ஷியா அரசர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இந்தியா மேலே கடைசியாக மறுபடியும் படையெடுத்து வந்து சுர் டைனாஸ்டியில் இருந்த கடைசி ரூலரை கொண்டுட்டு டிஃபீட் பண்ணிவிட்டு ஆட்சி அமர்றாரு. மறுபடியும் முகலாய பேரரசு தோற்றுவிக்கப்படுது. ஸோ முகலாய பேரரசில் ஹுமாயூன் வந்து என்ன நடக்குது, மறுபடியும் ராஜ்யத்துக்கு வந்துட்டார். ஹுமாயூன் வந்து நல்லா படித்தவர், விவரம் தெரிஞ்சவர், நிறைய விஷயங்கள் அறிவாளி. அவர் வீட்டு பேலஸ் மேலேயே ஒரு லைப்ரரி வச்சுருப்பார். அந்த லைப்ரரியில் படிச்சுட்டு மாடிப்பட்டில் கீழே இறங்க வரும்போது கால் இடறி கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. மன்னர் இறந்துட்டா தீ மாதிரி நியூஸ் பரவிடும், இந்தியா ஃபுல்லாக தீ மாதிரி பரவுது. அக்பர் அப்போ வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் கவர்னராக இருக்கார். அக்பருக்கு அப்போ 12-13 வயசு இருக்கும், அவ்வளோதான். பஞ்சாப் கவர்னராக செயல்பட்டு இருக்காரு. என்ன நடக்குது, இப்போ மன்னர் இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய போருக்கு தயாராகிறாங்க. அந்த போர் தான் பேட்டில் ஆஃப் பானிபட் 2, 2ஆம் பானிபட் போர் 1556 நடக்குது. இந்த போர் குறிப்பாக எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் இறந்துட்டாரு, இப்போ ராஜ்யத்தில் குழப்பங்கள் இருக்குது, நம்ம எப்படியாவது ராஜ்யத்தை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஹேமா சூரி அப்படிங்கிறவர் வந்து படையெடுத்து வராரு. அந்த படையை சமாளிக்கிறதுக்கு அக்பரின் சார்பாக அவருடைய மாமா பைரம் கான், இந்த பைரம் கான் அப்படிங்கிறவர் அவரோட தாய் மாமா. அக்பர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ சின்ன பையன் தானே, அவரால் சண்டை போட முடியாதுல்ல, 12-13 வயசு. அதனால அக்பரின் சார்பாக பைரம் கான் வர்றாரு. ஸோ பைரம் கானுக்கும் ஹேமா சூரிக்கும் சண்டை நடக்குது. ஹேமா சூரி தான் போரில் அவருடைய கை தான் ஓங்கியிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுறாங்க, ஒரு தப்பான அம்பு வந்து அவர் கண்ணில் பட்டு மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. யானை மேலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. இவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய ஆர்மி, அவருடைய படை வந்து நிலை குலைஞ்சிருது. அப்புறம் ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. அக்பரின் படை வெற்றி அடையுது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரம் கான் எப்படி ஆட்சி பண்ண சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் அக்பர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லா அதிகாரமும் பைரம் கான் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு அக்பர், இல்லை மாமா இனிமேல் நானே ராஜ்யம் பண்ணிக்கிறேன், எனக்கான வயசு வந்துருச்சு, இனிமேல் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு புனித யாத்திரைக்கு கிளம்பி போங்க, மெக்கா இல்லை மெதினாக்கு போங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிடுறாரு. அப்படி வழி அனுப்பி வைக்கிறப்ப அவர் மெக்காவுக்கு போகிற வழியில் அன்ஃபார்ச்சுனேட்டாக யாரோ ஒரு ட்ரைப்ஸ்னால கொல்லப்பட்டு இறந்து போயிடுறாரு பைரம் கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அக்பரால் நேரடியாக ஆட்சி பண்ண முடியல. என்ன சிக்கல் இருக்குன்னா, அக்பருடைய வளர்ப்பு தாய் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவங்களோட ஆதிக்கம் செலுத்தி அப்படி தான் அக்பர் வந்து ஆட்சி பண்ண முடியுது. அந்த டைம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் அ பெட்டிகோட் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா பெண்கள் வந்து ஆட்சி செலுத்துறதுக்கு அதிகாரத்தை அவங்க கையில் வச்சுக்கிட்டு அக்பரை சும்மா ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லேட்டராக அதுலேருந்து வெளியே வந்து அக்பர் இனிமேல் நானே என் ராஜ்யத்தை ஆண்டுக்கிறேன், எங்கள் அப்பாவும் எங்கள் தாத்தாவும் உருவாக்கிய பெரிய சாம்ராஜ்யம், இந்தியா வந்து எனக்கு ஆள்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஆட்சி காலம் தொடங்கப்படுது. ஸோ அக்பர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வேலையை என்ன பண்ணுறாருன்னா, பல்வேறு இடத்துக்கு மேலே படையெடுத்து போகிறார். எல்லா போர்லையும் வெற்றி கண்டு எல்லாரையும் தோக்கடித்து ராஜ்யத்தை பெருசாகிறார். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அக்பர் வந்து ஒரு 95% போரில் சண்டை போட்டதே கிடையாது. நேரடியாக போய் சண்டைக்கு போனதே கிடையாது. ஒரு 100ல் 95% போனது கிடையாது. 1-2 எங்கேயாவது போயிருப்பாரே தவிர மற்றபடி அவருடைய படை தளபதிகளே போய் ஜெயிச்சிருவாங்க. எப்படி எந்த மாதிரி இடங்கள்லாம் கேப்சர் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். மால்வா, பாஸ் பகதூர் அப்படிங்கிறவர்கிட்ட மால்வாவை பிடிச்சாரு. கோண்டுவானா அப்படிங்கிற இடத்த வந்து ராணி துர்காவதிட்டு பிடிச்சாரு. மால்வா உங்களுக்கு தெரியும்,
மத்திய பிரதேசன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தானில் இருக்குது. கோந்துவானா மத்திய பிரதேஷ் இதில் இருக்கக்கூடிய ஏரியா. சித்தூர் ராணா உதய் சிங், சித்தூர் நாம் போன இதிலே பார்த்தோம், சித்தூர் கோட்டை ராஜஸ்தானில். இந்த ராணா உதய் சிங் இந்த சித்தூர் கோட்டையில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும். ஜெய்மல் பட்டா அப்படின்னு ஒரு 2 படை தளபதிகள் வந்து மிக உக்கிரமாக சண்டை போடுவாங்க. ராணா உதய் சிங் தப்பிச்சு போயிடுவார், ஜெய்மலும் பட்டாவும் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அந்த சண்டையில் கடைசியில் சித்தூரில் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட அக்பருக்கு வந்து இவங்க 2 பேரும் பார்த்து இவங்களோட வீரத்தை பார்த்து ரொம்ப மெய் சிலிர்த்து இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுவார், ஒரு சிலை அமைக்கிறார். எங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட், ஆக்ரா கோட்டை வாயிலில் ஜெய்மலுக்கும் பட்டாக்கும் அவர் வந்து ஒரு சிலை அமைச்சிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்புட் ஸ்டேட்ஸ் லைக் ரத்தம்பூர், கலிஞ்சர், பிக்கனர், ஜோத்பூர் அண்ட் ஜெய்சல்மர் வேர் சரண்டர். இந்த மற்ற ராஜபுத்திர அரசர்கள் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாம் அக்பரின் கீழே வந்துருச்சு. குஜராத்தில் இருக்கக்கூடிய முஜாஃபர் ஷாவையும் தோக்கடிச்சு அக்பர் குஜராத்தையும் கையில் எடுத்துக்கிட்டாரு. பீகார் அண்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய தவுத் கான் அவனையும் ஒரு கப்பல் படையை அனுப்பி தோக்கடிச்சு பெங்காலையும் பீகாரையும் கையில் எடுத்துக்குவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா காபுல், காஷ்மீர், சிந்து இதையும் ஜெயிக்கிறார். காஷ்மீருக்கு வந்து பீர்பால், ராஜா பீர்பால்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை அனுப்பி காஷ்மீரை ஜெயிச்சிருவார். தக்கான பகுதிகளில் காந்தேஷ், பேரார், அகமத் நகருங்கிற பகுதிகளெலாம் பிடிச்சிருப்பார். ஸோ நீங்கள் இந்த மேப் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு மேப் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்டிங்கில், இந்த மேப் பாருங்கள். இது கிட்டத்தட்ட யாரோட டைமு, 601 அப்படிங்கிறதுலாம் கிட்டத்தட்ட அக்பர் டைமு. 1565 அக்பருக்கு முன்னாடி ஹுமாயூன் டைம்லலாம் இப்படி தான் இருந்துச்சு. அக்பர் ஆட்சிக்கு வந்து 1605 வரைக்கும் அக்பர் தான் ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ அக்பர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் எல்லா பகுதிகளையும் பிடிச்சிட்டாரு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா எந்தெந்த மிலிட்ரி ஏரியானு, குஜராத், மால்வா, ராஜஸ்தான் ரீஜியன் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பிடிச்சி இது வந்து பர்டிகுலராக யார் டைமு, அக்பர் டைமில். ஸோ அக்பரை பற்றி என்னெல்லாம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில். அக்பர் வந்து ஹீஸ் அ ரிலீஜியஸ் டாலரண்ட் மேன். ரிலீஜியஸ் டாலரண்ட் அப்படின்னா என்ன, ஒரு சமய எதிர்ப்பு நிலை இல்லாத, ஒரு சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை உடையவர், ரிலீஜியஸ்லி டாலரண்ட். அதுக்கப்புறம் இன்வைட்டட் ஆல் ரிலீஜியன் லீடர் டு ஹிஸ் கோர்ட். அவருடைய அவைக்கு அனைத்து ரிலீஜியஸ் லீடரையும், முக்கியமான மத குருக்கள் எல்லாரையும் கூடுவார். கிறிஸ்டியானிட்டி, அதுக்கப்புறம் ஹிந்துயிசம், புத்திஸ்ட், ஜெயினிஸ்ட், இஸ்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு கலந்துரையாடி ஒரு புதிய மதத்தை தோற்றுவிக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த மதம் தான் தௌஹித் ஐ இலாஹி, அப்படி இல்லாது தின் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாரும் கூட்டிய இடம், அந்த கோர்ட்டு பேர் என்ன அப்படின்னா இபதத் கானா. இபதத் கானா அப்படிங்கிறது இந்த கோர்ட்டோட பேர். அவர் அந்த ரிலீஜியனோட பேர் தௌஹித் ஐ இலாஹி, அப்படி இல்லாட்டி தின் இலாஹி அப்படின்னு. அப்புறம் என்னெல்லாம் சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு பாருங்க. ஹி அபாலிஸ்ட் ஜெசியா. ஜெசியானா என்ன, ஜெசியானா கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம், முஸ்லீம் அல்லாதவர் மேலே வரி விதிக்கக்கூடியது தான் ஜெசியா. அதை வந்து அபாலிஷ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2வது அபாலிஸ்ட் பில்கிரிமேஜ் டேக்ஸ், அதாவது புனித யாத்திரை போவோம்ல அதுக்கான வரியை வந்து நீக்கிடுறாரு. அப்புறம் அபாலிஸ்ட் சதி. சத்தினா என்ன, உடன்கட்டை ஏறுதல், அந்த வழக்கானதில் அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை அபாலிஷ் பண்ணுறாரு. அபாலிஸ்ட் ஸ்லேவரி ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் இன் வார்ஃபேர், அதாவது பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடாது, பெண்களையும் குழந்தைகளையும். ஒரு போருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே பிடிக்கப்பட்டுருவாங்க பெண்களும் குழந்தைகளும், அவங்கள அடிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் கொண்டு வராரு. தரோகா தர்ஷன், அக்பர் வந்து மக்கள் முன்னாடி தோன்றி மக்கள் முன்னாடி நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக மக்கள் முன்னாடி தோன்றது தான் என்னது, தரோகா தர்ஷன். ஏன் இதை அவர் பர்டிகுலராக செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா அவங்க அப்பா ஹுமாயூன் வந்து மாடிப்படியிலேருந்து கீழே வந்து இறந்து போயிடுறாரு. உடனே நாட்டில் மன்னர் இறந்துட்டாருன்னு ஒரு குழப்பம் உண்டாக்கி ஒரு பெரிய கலவரத்துக்கு வழிவகுத்துருச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் நலத்தோடு இருக்கேன், நான் நலமாக இருந்தால் மக்கள் நலமாக இருப்பாங்க, மக்கள் நலமாக இருந்தால் நாடு நலமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தினால தரோகா தர்ஷன் மக்கள் முன்னாடி காட்சி அளிக்கிறது, மன்னர் நல்லா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தாரு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், அதர்வண வேதம், பைபிள், குரான் இது எல்லாத்தையும் பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, பாரசீக மொழிக்கு மொழிபெயர்க்கிறாரு. அப்புறம் அவருடைய அவையில் நவரத்ன அமைச்சர்கள் வச்சுருந்தார். நவரத்ன அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் முக்கியமான அமைச்சர்கள்னு பார்த்தீங்கன்னா தோடர்மால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமைச்சர். இந்த தோடர்மாலை கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம். எங்கே பார்த்தோம்னா ஷேர்ஷா சூரி டைனஸ்டியில் ஷேர்ஷாக்கு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக பார்த்தோம். அந்த தோடர்மால் தான் அக்பருக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பார். அப்புறம் ராஜா பீர்பால், ராஜா மான்சிங், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த தலைவர்கள் எல்லாருமே முக்கியமான அபுல் ஃபாசில் அந்த மாதிரி இருக்கவங்களாம் நவரத்ன சபையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மேட்ரிமோனியல் அலைன்சஸ் இருந்தது. யார் கூட வச்சுருந்தாரு, அதாவது திருமண ரீதியான உறவு வச்சு யாரெல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வந்தாங்கன்னா ராஜ்புட் பிரின்ஸ்லி ஃபேமிலிஸ். எக்ஸாம்பிள் ஹர்கா பாய், ஜோதாபாய் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி அவங்கள வந்து வளர்ந்துக்கிட்டாரு. அதே மாதிரி பிக்கனர் இளவரசியும் ஜெய்சல்மர் இளவரசியும் வளர்ந்துக்கிட்டாரு.
அதுக்கப்புறம் ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன் டு த ராஜ்புட் நோபிள்ஸ். ராஜபுத்திர அரசர்களுக்கோ ராஜபுத்திர அரசு வெளியே சேர்ந்தவங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் அக்பருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் மிக உயரிய பதவியெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா மான்சிங். ராஜா மான்சிங் அப்படிங்கிறவர் யாருன்னா இவங்களுடைய ஜோதாபாயின்னு பார்த்தவங்கள ஹர்காபாய் ஆர் ஜோதாபாய் அவங்களுடைய தம்பி. அவருக்கு வந்து பெரிய பதவியை கொடுத்து ராஜ்யத்தில் வச்சிருப்பாரு. அப்புறம் மேவார் அண்ட் மர்வார் அப்படிங்கிற 2 இடம் மட்டும் ராஜஸ்தானில் இவருடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்க மறுக்கும். மறுத்த உடனே அவங்க மேலே போர் தொடுத்து போகிறாங்க. அந்த போர் தான் பேட்டில் ஆஃப் ஹால்டிகட்டி. இந்த பேட்டில் ஆஃப் ஹால்டிகட்டியில் ராணா பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் சண்டை போடுறாரு. அவரை எதிர்த்து அக்பரின் சார்பாக ராஜா மான்சிங் சண்டை போடுறாரு. இந்த ராஜா மான்சிங் தான் யார் சொன்னோம், ஜோதாபாயோடைய பிரதர்ன்னு சொன்னோம். ஸோ ராணா பிரதாப் சிங்குக்கும் ராஜா மான்சிங்குக்கும் நடக்கிற போர் இது பேட்டில் ஆஃப் ஹால்டிகட்டி. ஸோ அக்பரின் சார்பாக தான் ராஜா மான்சிங் சண்டையிட்டு இருப்பார். இந்த போர்லையும் வெற்றி அடைஞ்சிருவாங்க. அக்பர் டீம் ராஜா மான்சிங் ஜெயிச்சிருவார். அக்பருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து 1605 இறந்துருவார். அக்பருக்கு அப்புறம் அவருடைய மகன் ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வராரு. அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சலீம். அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான். ஸோ ஜஹாங்கீரோட இயற்பெயர் சலீம், அவருடைய மனைவியார் பெயர் வந்து என்னது நூர்ஜஹான். ஸோ ஜஹாங்கீர் இஸ் மச் இன்ட்ரெஸ்டட் இன் பெயிண்டிங்ஸ். ஸோ பெயிண்டிங்ஸு போர்ட்ரேட் பெயிண்டிங் பற்றி உங்களுக்கு கொஷின் வந்தாலே முகல்ஸ் எம்பையரில் கொஷின் கேட்டாலே 90% ஆன்சர் வந்து மேக்ஸிமம் யாராக இருக்கும், மேக்ஸிமம் அதுக்கு ஆன்சர் யாராக இருக்கும், ஜஹாங்கீராக தான் இருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பெயிண்டிங்கில் மட்டும் ஓவியத்தில் மட்டும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது போக கார்டனிங், ஆர்ட்டு, ஃப்ளவர்ஸு இது மேலெல்லாம் அவருக்கு நிறைய பிரியம் உண்டு. அப்புறம் அவருடைய எல்டஸ்ட் சன்னு பிரின்ஸ் குஷ்ரவ் ரிவால்டட் அகேன்ஸ்ட் ஜஹாங்கீர். ஸோ ஹி வாஸ் கேப்சர்ட் அண்ட் டிஃபீட்டட். ஆல்சோ சிக் குரு அர்ஜன் தேவ் வாஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபார் சப்போர்ட்டிங் குஷ்ரவ். இப்போ ஜஹாங்கீர் ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப அவருடைய மூத்த மகன் குஷ்ரவ் அப்படிங்கிறவர் ஜஹாங்கீருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுவார். அந்த கிளர்ச்சிக்கு 5ஆம் சிக் குரு அர்ஜன் தேவ் அப்படிங்கிறவரை ஆதரவு கொடுத்துருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரையும் ஜஹாங்கீர் கொலை பண்ணிடுவார். ஸோ 5ஆம் சிக் குரு அர்ஜன் தேவ், 2வது அவருடைய மூத்த மகன் குஷ்ரவ், இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவருடைய அதர்சன் குராம் அப்படிங்கிறவர் அவங்களுடைய ஜஹாங்கீருடைய மனைவி நூர்ஜஹான் அவங்களுடைய ஆதிக்கம் அரசு மேலே ரொம்ப இருக்குது. அவங்க தான் ராஜ்யத்தை கிட்டத்தட்ட நடத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகுனா ஒரு காலகட்டத்திலலாம் முகலாய சாம்ராஜ்யத்தில் வெளியிடக்கூடிய நாணயங்கள், ரூபா நோட்டு இருக்குல்ல, நாணயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் நூர்ஜஹான் படம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தியிருப்பாங்கன்னு பாருங்கள். நூர்ஜஹான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மகனை யாரையாவது கொண்டு வந்துடலாம் அரசாங்கத்துக்குன்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை கேள்விப்பட்டு ஜஹாங்கீரோடைய 2வது பையன் குராம் வந்து இது சரிப்பட்டு வராது ரிவால்ட் பண்ணி என்ன பண்ணிடுறான், ஜஹாங்கீரையும் கேப்சர் பண்ணிடுவான், நூர்ஜஹானையும் கேப்சர் பண்ணிடுவான். ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த குராம் வந்து அரசாட்சிக்கு வந்துடுறான். ஸோ குராம் வந்து ராஜ்யத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குராம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குராம் தான் ஷாஜஹான். ஸோ ஷாஜஹானுடைய மனைவி யார், மும்தாஜ். ஸோ இவங்க வந்து எப்படி வந்து நமக்கு வந்து ஜஹாங்கீர் அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டிங்ஸ் ஞாபகம் வைக்க சொல்லணும். அதே மாதிரி ஷாஜஹான் அப்படின்னா நீங்கள் என்ன ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், நிறைய கட்டிடக்கலைகள்லாம் ஷாஜஹான் தான் பண்ணியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட்டு, இதெல்லாம் அவர் கட்டின முக்கியமான கட்டிடங்கள். இது போக ஆக்ராலையும் இன்னும் நிறைய கட்டிடங்கள் கொண்டு வந்திருப்பார். ஆக்ரா ஃபோர்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோட்டை. ஆக்ரா ஃபோர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள கட்டிடங்கள்லாம் இருக்கும், நிறைய முக்கியமான இடங்கள்லாம் இருக்கும். அது வந்து ஆக்ரா ஃபோர்ட்டை வந்து ரெடி பண்ணது வந்து அக்பருக்கு அப்புறம் நிறைய உள்ள கட்டிடங்கள்லாம் கட்டி ரெடி பண்ணது வந்து ஷாஜஹான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சப்ரஸ்ட் த டெக்கான் இஷ்யூ. தக்கான பகுதிகளில் தொடர்ச்சியாக கலவரங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த கலவரத்தை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாரு. குறிப்பாக அகமத் நகர், கோல்கொண்டா, தக்காணத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள், இது முக்கியமான ஸ்டேட்டு, அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாரு. அனெக்ஸ்டு காந்தஹார் விச் இஸ் லாஸ்ட் பை ஜஹாங்கீர் ஆர்டர் டு ட்ரை ஓட் போர்ச்சுகீஸ் ஃப்ரம் பெங்கால். இந்த 2 பாயிண்ட் ஞாபகம். அனெக்ஸ்டு காந்தஹார் அப்படிங்கிற இடத்த வந்து ஜஹாங்கீர் வந்து இழந்திருப்பார். அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஜஹாங்கீர் அந்த இடத்த தோல்வி விட்டு அந்த இடம் அவங்க கையை விட்டு போயிருக்கும். அது கையை விட்டு போனதை ஷாஜஹான் மறுபடியும் சண்டை போட்டு கேப்சர் பண்ணிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களுடைய ஆதிக்கம் வந்து வங்காளத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வந்து வங்காளத்துலேருந்து காலி பண்ண சொல்லிடுவார். ஷாஜஹானுக்கு 4 பசங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாரா ஷிகோக், ஷா சுஜா, முராத் அண்ட் அவுரங்கசீப். தாரா ஷிகோக் அப்படிங்கிறது தான் அவருடைய ரொம்ப செல்ல பையன். நல்லா படித்தவர், எல்லா இதுவும் தெரியும். அவர் ஒரு சூஃபினே சொல்லுவாங்க. சூஃபி அப்படின்னா ஒரு நல்லா ஒரு மதகுரு மாதிரி, நல்ல ஒரு படித்தவர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், போர்க்கலையும் சரி எல்லாம் கற்றுருப்பார். 2வது ஷாசுஜா, முராது, அப்புறம் அவுரங்கசீப்புக்கு தக்கான பகுதியை கொடுத்துருப்பாங்க கவர்னரா, முராதுக்கு குஜராத்து, ஷாசுஜாவுக்கு பெங்கால், தாரா ஷிகோக்கு
பஞ்சாப் அப்படிங்கிற இடத்த கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த அரசன் எந்த வந்து இளவரசன் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய பண்ணுறானோ, கிளவரம் பண்ணுறதுக்கு யார் வந்து அதிகமாக இருக்காங்களோ அவங்கள எப்போவுமே என்ன பண்ணிடுவாங்க, தக்கான பகுதிகளில் போஸ்டிங் போட்டுருவாங்க, தக்கான பகுதிகளில் கவர்னர் ஆக்கிடுவாங்க. ஏன்னா அங்கே அடிக்கடி பிரச்சனை வரக்கூடிய இடம் தக்கான பகுதி. ஸோ அதனால் இப்போ என்ன நடக்குது, ஷாஜகானை வந்து வீழ்த்திட்டு தோக்கடிச்சிட்டு தாராஷிகோகையும் ஒரு போரில் கொலை பண்ணிட்டு முராதை ஏமாற்றி கொண்டுட்டு அவுரங்கசீப் பதவிக்கு வந்துடுறாரு. ஸோ அவுரங்கசீப் தான் ஷாஜகானுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றாரு. கண்டக்டட் மிலிட்ரி கேம்பெயின்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஹிஸ் எம்பையர். இப்போ தான் மொத்த இந்தியாவையும் அவர் பிடிக்கிறார். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேப் பார்த்தோம் இல்லையா, 1707. அந்த மேப் பாருங்கள். இது வந்து அவர் இறக்கும்போது இருந்த ஆண்டு 1707. அவுரங்கசீப் கிட்டத்தட்ட இந்தியா பூரா பிடிச்சிட்டார். பார்த்தீங்களா, அது எப்படி பிடிச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஹீ கண்டக்டட் மிலிட்ரி கேம்பெயின்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஹிஸ் எம்பையர் பார்த்தோம். ரெண்டாவது, நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 பெரிய அப்ரைசிங்ஸ் கலவரங்களை அடக்கியிருக்காரு. ஒன்று ஜாட் அவங்களுக்கு எதிராக, ரெண்டாவது சத்னாமியர்களுக்கு எதிரான கலவரத்தை அடக்கியிருக்கு, அப்புறம் சிக்ஸ், இந்த 3 கலவரத்தையும் அடக்கியிருக்காரு. அதில் சீக் குரு தேக் பகதூர் அப்படிங்கிறவரை கொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு கொன்றுவார். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் ஸ்டேட் இன் டெக்கான். அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, பிற்காலத்தில் வந்து இந்தியா மேலே தங்காமல் கடைசி 25 வருஷம் டெல்லியில் தங்காமல் எங்கே வந்து தங்குறாரு, தக்கான பகுதிகளில் வந்து தங்குறாரு. தக்காணத்தில் பிஜப்பூர், கோல்கொண்டா வேர் கேப்சர்டு. அப்புறம் மராத்தியர்கள் கூட அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. மராத்தியாவில் முக்கியமாக யார் சொல்ல, நம்ம சிவாஜி அண்ட் சாம்பாஜி, சத்ரபதி சிவாஜி அவருடைய மகன் சாம்பாஜி, அவங்களுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் என்னென்னு பார்ப்போம். ஸோ தக்கான பகுதியும் பிடிச்சிடுறாரு, மராத்திய பகுதியும் பிடிச்சிடுறாரு, தமிழ்நாடு கேரளா தவிர மற்ற எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாரு. ஸோ அவுரங்கசீப்புக்கு அவரோட பிரச்சனைகள் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நாட்டில் ராஜ்யம் நடத்த முடியாமல் அவருக்கு என்ன சிக்கல் இருந்ததுன்னா பணச்சிக்கல் இருந்தது. அந்த பணத்தை ஈடுகட்டுறதுக்காக என்ன பண்ணாருன்னா, பேன் ஆன் லிக்வர் அண்ட் அதர் டாக்ஸிக் ஐட்டம், இது எல்லாத்தையும் தடை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மியூசிக் வாஸ் பேண்ட் இன் முகல் கோர்ட். அதாவது முகல் கோர்ட்டில் மியூசிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுறாரு. இதுக்கு முன்னாடி அக்பர் வந்து முகல் கோர்ட்டில் வந்து பெரிய லெவலில் மியூசிக் டெவலப் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், டன்சீன் அப்படிங்கிறவர் வந்து நவரத்ன சபையில் ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்திருப்பார். அவர் பெரிய மியூசிஷியன். அவர் பாடினா மழை பெய்கிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து மியான் டன்சீன் அப்படிம்பாங்க அவர் பேர். அவர் நவரத்ன சபையில் ஒரு முக்கியமான அமைச்சரும் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மியூசிஷியன்ஸு, பெயிண்டர்ஸ், இவங்க எல்லாத்தையும் அனுப்பிடுவார். ஏன்னா அவருக்கு இந்த கஜானாவில் பணம் இல்லை. ஏன் பணம் இல்லைன்னா, இவருடைய அப்பா அவுரங்கசீப்புடைய அப்பா ஷாஜகான் நிறைய கட்டிடங்கள் கட்டி நிறைய கடனுக்கு உள்ளாயிருப்பார். ஸோ பணம் இல்லாதனால எல்லாத்தையும் அனுப்பிடுறாரு. கடைசியில் ஜெசியா அண்ட் பில்கிரிமேஜ் டேக்ஸை வந்து ரீஇம்போஸ் பண்ணிடுறாரு. ரீஇம்போஸ் பண்ணுறாருன்னா என்ன, யார் அபாலிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம், அக்பர் பில்கிரிமேஜ் டேக்ஸையும் ஜெசியாயும் அபாலிஷ் பண்ணாருன்னு பார்த்தோம். அதை மறுபடியும் ரீஇம்போஸ் பண்ணிடுறாரு. எதுக்குன்னா, கஜானால பணம் இல்லை, அதனால இதெல்லாம் பண்ணாதான் நாட்டுக்கு மறுபடியும் பணம் வரும். ஸோ இந்த கிளாஸில் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃப்ரம் பாபர் டு அவுரங்கசீப் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு நமக்கு எக்ஸாமில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூலர்ஸ் செஞ்ச ரிஃபார்ம்ஸ், இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சின்ன பிரித்து டேப்லேஷன் பண்ணிக்கோங்க. இந்த டேப்லேஷனில் ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்று டேப்லேஷனாக மாற்றிக்கோங்க, பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான் அண்ட் அவுரங்கசீப்னு ஒரு டேப்லேஷன் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லையா, ஃப்ளோ சார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ்னு சொல்லுவாங்க, போட்டுக்கோங்க. அதை போட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரே பேஜில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டெரிட்டரியை பார்த்து மேப்பை கம்பேர் பண்ணி படிக்கிறப்ப, இதனால தான் இவங்க இதை பிடிச்சிருக்காங்க, இதனால தான் இதை பிடிக்கல அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ எக்ஸாமுக்கு எளிய முறையில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன முறை அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, அந்த நோட்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுறது. அப்படி பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.